ஹாய் கோலமயில்களே. மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனாலே கோலம் போடுற கோலப்பிரியர்களுக்கு ரொம்பவே தனி சந்தோஷம்தான். எனக்கு டெய்லி காலையில் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், காலையில் சீக்கிரம் போயிடுவாங்கங்கிறதுக்காக 2 பேருமே பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறதுனால சமையல் வேலை முடிச்சுட்டு தான் கோலம் போடுவேன். அப்போ கொஞ்சம் வெயில் வர்ற மாதிரி ஆயிரும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி லீவுங்கிறதுனால நானே காலையில் எழுந்திரிச்சு லாங் வீடியோவுக்கே வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாம் சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். மார்கழி மாதம் காலையில் போடுறப்ப நம்ம கலர் கோலம் எதுக்காக போடுறோம்? அந்த மார்கழி மாதம் தூய காற்று நம்ம சுவாசிக்கணுங்கிறதுக்காகத்தான். நம்ம கலர் கோலம் போடுறனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம யூட்ரஸை சேவ் பண்ணும். இந்த காலை பொழுதில் நீங்கள் ஆக்சிஜன் லெவலில் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் ஆக்சிஜன் லெவல் கூட காமிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மார்கழி மாதம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு கோவிலுக்கு போகலைன்னாலும் பரவாயில்ல, வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் விளக்கு வச்சோம்னா நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும், நல்லதாகவே நடக்கும். எங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டில் அப்படி தான். அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. நான் கோலம் போடுறத பார்த்துட்டு, டெய்லி கோலம் போடுறியே, உனக்கு டயர்டாகவே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இல்லைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்லுவேன், கோலம் போடுறது எனக்கு பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே கோவில்களுக்கு கோலம் போடுவேன். நைட்டு 12 மணி வரைக்கும் கோவிலுக்கு தான் கோலம் போடுவோம். இப்போ தான் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சிருக்காங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு போய் திருப்பாவை பாசுரம்லாம் கோவில்களில் போய் பாடுவோம். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இதனால் என்னம்மா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்கிறது தெரியாது, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எனக்கு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்களுக்கு அப்புறம் என்னால் கோவிலுக்கு போக முடியலை. பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது எல்லாம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் வாசலில் கோலமாச்சு போட்டு அந்த மன திருப்தியே நமக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்களும் வாசலில் கோலம் போடுங்க. மார்கழி மாதம் கலர் கோலம் போட முடியலைன்னாலும் சும்மா குட்டியாக அழகாக ஒரு கோலத்தை போடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. என்ன ஆச்சரியம், அவங்க என்னடான்னா என்ன மாதிரியே கலர் பொடியை வாங்கி வச்சு நானும் அந்த மாதிரி கோலம் போடுறேன்னு சொல்லி பெரிய பெரிய கோலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோலம் போட ஆரம்பித்து அடுத்த வருஷம் அவங்க கோலம் போடுறதுக்குள்ள அவங்க கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது உண்மையாக நான் சொல்கிறது, உண்மையாக நான் பார்த்த விஷயத்தை தாங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? இந்த மாதிரி மார்கழியில் காலையில் தினமும் கோலம் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். நம்ம யூட்ரஸும் பத்திரமா இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது உண்மைங்க. இன்னும் அழகான சுவாரஸ்யமான ஒரு கதையும் உண்டு. கதை இல்லை, நிஜம்தான், நிஜத்தில் நடந்தது தான். ஆண்டாள் எப்படி பெருமாளோட ஐக்கியமானாங்களோ அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. அதை நான் அடுத்த வீடியோவில் கோலம் போடுறப்ப சொல்கிறேன். ஓகே கோலமயில்களே, இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் போடுற கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.